ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இன்று நிலைமை வித்தியாசமாக மாற்றமடைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த இடத்தை இனவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவதற்கான பல திட்டங்களை கொழும்பிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிங்கள ராவை என்ற ஒரு காடையர் அமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கொழும்பிலே குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கும் ஒரு காடையர் கூட்டம், குறிப்பாக மதுபாசன என்கின்ற ஒரு காடையன் உட்பட பலர் இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கான திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 1980ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இங்கு வருகை தந்த சிங்கள காடையர்களால் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலே பல வீடுகள் எரிக்கப்பட்டது. வரலாறு என்ன சொல்கின்றது என்றால், சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவது பலமில்லாத அல்லது எமது மக்களை போலீஸ் தரப்பில் கூட கொண்டில்லாத ஒரு சமூகமாக எங்களுக்கு மிகவும் ஆபத்தானது. எனவே தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரலிலே இங்கு இவர்கள் வருவதன் நோக்கத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர் பௌத்த அமைப்பினுடைய தலைவர் மகேந்திர அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். 3000க்கு மேற்பட்ட விகாரைகள் பராமரிக்க ஆட்களின்றி தென்னிலங்கையில் இருக்கின்றது. எனவே இத்தனை விகாரைகளையும் தாண்டி இலங்கையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரைகளை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் ஆக்கிரமிப்பும் தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்துவதும், அதன் அடுத்தபடியாக சென்று இங்கு ஏதோ ஒரு வகையிலே இனங்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி இனத்துக்கிடையிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது சில வேளைகளில் வடக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் மிக தீர்க்கமாக இந்த இடத்திலே நின்று நாங்கள் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று